வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஏன் நம்ம டேமன் கேரக்டர வந்து எல்லாருக்குமே புடிக்குது. அப்படிதான் சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அவர் என்னதான் தப்பு பண்ணாலுமே சரி, வார் கிரைம்ஸ் பண்ணாலுமே சரி, இல்ல அந்த அசாசின் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணாலுமே சரி, ஸோ எல்லாருக்குமே ஏன் அவர புடிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஈவன் நம்ப சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் புக்ஸ் எழுதின நம்ப ஆர்.ஆர். மார்ட்டினுக்கே ஏன் நம்ப டேமன் டார்கெரியன் தான் அவரோட ஃபேவரைட் கேரக்டர்ன்னு சொல்லி புரியுதுன்னு சொல்லுவோம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நீங்க ஒரு டேமன் டார்கெரியன் ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஸோ டேமன் டார்கெரியனோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு கிரே கேரக்டர். ஸோ நீங்க மோஸ்ட்லி இந்த நாவல்ஸோ இல்ல மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்லயோ நீங்க கிரே கேரக்டர்ஸ் பத்தி பார்த்துருப்பீங்க. ஸோ கிரே கேரக்டர்ஸ்னா புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ லைக் ஒரு குட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் ஈவில் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க குட் கேரக்டர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது, நெட் ஸ்டார்க் ஒரு ஹானரபிளான ஒரு கேரக்டரா இருப்பாரு. ஸோ ஈவில் கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க ராம்ஸி போல்டன் கூட எடுத்துக்கலாம். பியூர் ஈவில் ஓகேங்களா? பட் இந்த 2த்துக்கும் நடுவுல அந்த ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த மிடில் கிரவுண்ட்னா நம்ம கிரேன்னு சொல்லுவோம். கிரே கேரக்டர்ஸ். ஸோ இது எப்படின்னா நம்ம ஒயிட் குட் அண்ட் இன் அண்ட் யங். ஐ மீன் ஒயிட் குட். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் இந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணி கிரே கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி ஈவிலாவும் இருக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லதும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க பண்ற 2, 3 நல்ல விஷயங்கள் பெரிய லெவல்ல தெரியும். பட் ஐ மீன் அவங்க பண்ண எல்லா கெட்ட விஷயங்கள தவிர்த்து. ஸோ இப்படி பார்க்கும்போது டேமன் டார்கெரியன் ஒரு கரெக்ட்டான ஒரு ஸ்கல்ப் பண்ண ஒரு கிரே கேரக்டர் கூட சொல்லலாம். நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு கூட சொல்லுவேன். கேரக்டர் ஆர்க் வேற. ஐ மீன் ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஹேட்டட் டூ அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் லவ்டு ஒன்னா போறது டிஃபரெண்டான ஒரு விஷயம். பட் டேமன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவர் கேரக்டர் ஆர்க் சேஞ்சே ஆகாது. ஸோ அதனாலவே நெறைய பேருக்கு அவர் புடிச்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நம்ம ஜேமி லானிஸ்டர் பார்த்திருப்போம். ஸோ ஜேமி லானிஸ்டர் ஆக்சுவலா சீசன் 1ல ஒரு பெரிய லெவல் ஹேட் இருந்த கேரக்டர். முக்காவாசி ஷோ பார்த்தவங்களுக்கு நம்ம ஜேமி லானிஸ்டர புடிச்சிருக்காது. பட் சீசன் 8ல அண்ட் ஐ மீன் சீசன் 8ல சீசன் 6 வரைக்குமே நம்ம ஜேமியோட இந்த கேரக்டர் ஆர்க் ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஜான் ஸ்னோவோடவே பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் ஆர்க் கூட சொல்லலாம். ஐ மீன் அந்த கேரக்டர் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கங்கிறது. அண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம டேமன் டார்கேரியன் தான் நம்ம ஆர்.ஆர். மார்ட்டினுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரைட் டார்கேரியன்ஸ். ஒன் ஆஃப் த இல்ல, தி ஃபேவரைட் டார்கேரியன். அண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா நம்ம டேமன் டார்கேரியனோட கேரக்டர் தான் அவர் கரெக்ட்டா போர்ட்ரே பண்ணாரு. ஒரு டிராகனோட அ அந்த ஒரு டார்கேரியன் ரிசம்பிளன்ஸ் நம்ம டேமன் டார்கேரியன் தான் பண்ணுவாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. பிகாஸ் நம்ம டேமன் டார்கேரியனோட அந்த ஈகோ அண்ட் ஆல்சோ அவரோட ஒரு செல்ஃப் ப்ரைடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் ஃபுல் ஆஃப் ஹிம்செல்ஃப்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவன் தான் 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 சொல்லி நம்ம டேமன் டார்கேரியனுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட ஒரு கேரக்டர் ஆர்க் வச்சு ஏகப்பட்ட டார்கேரியன்ஸ்க்கு அப்புறம் புக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த ஒரு டார்கேரியனோட ஒரு கேரக்டர வச்சு தான். அண்ட் டேமன் டார்கேரியன் நெறைய டார்கேரியன்ஸே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரேட்டஸ்ட் டார்கேரியனா கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான மெயின் ரீசனுமே இதுதான். ஏன்னா டேமன் டார்கேரியன் என்னதான் நெறைய தப்புகள் பண்ணாலுமே, அது அவரோட ஒரு கேரக்டராவே முடிவு பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் எப்போதுமே ஃபுல் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவன் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கான், ஈகோவா இருக்கான்னு சொன்னா, அவங்க பண்ற ஒரு முக்காவாசி கெட்ட விஷயங்களோ, இல்ல ரெலம்க்கு யூஸ்ஃபுல்லா இல்லாத விஷயங்கள் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓகே அதுதான் அவன் கேரக்டர். அதனால அத பண்ணிட்டான்னு சொல்லி மக்கள் நெனச்சுப்பாங்க. ஸோ நம்மளுமே அப்படிதான். டேமன் என்னதான் அசாசினேஷன் அனுப்பிச்சிருந்தாலுமே சரி, அது ராங்கா போய் இந்த குழந்தை இறந்ததுனாலுமே சரி, ஸோ அத பத்தி நம்ம டேமனோட பொறுப்பு இல்ல. டேமனுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ப டேமன் டார்கேரியன் பண்ண ஒரு சில மிஸ்டேக்கள், இல்ல அவர் இன்டைரக்ட்டா பண்ண சில மிஸ்டேக்ஸ்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, அவரோட ஒரு கேரக்டரே அப்படிதான் சொல்லி புரிஞ்சுப்பாங்க. பட் இங்க அவர் பண்ண நல்ல விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விசரிஸ் கூட அவரோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அண்ட் இப்ப நம்ம ரெனேரியாக்கு அவர் நீய பெண்ட் பண்ணி அவங்கள நம்ம குயினா ஏத்துக்கிட்டதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் சில பேருக்கு நல்ல விஷயங்களா தெரியும். அண்ட் ஈவன் அவர் ஸ்டெப் ஸ்டோன்ஸ் திருப்பி நம்ம ரீடேக் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரிலாம் பார்க்கும்போது நீங்க நம்ம டேமன் டார்கெரியன் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா இருப்பாரு. அண்ட் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் அவரோட அவுட் ஆஃப் த கேரக்டரா இருக்கும். லைக் அவரோட கேரக்டர் இந்த டேமன் நம்ம டேமன் டார்கெரியன் அந்த மாரி பண்ணா. ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ அதுதான் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபுல் புக்ஸ்லயுமே. அண்ட்
இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேரக்டர் நம்ம டார்கெரியன்ஸ்லயுமே, நம்ம டேமன் டார்கெரியனோட கேரக்டர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி பார்த்தீங்களோ, அதே மாரி தான் அந்த பையன் அவர் கடைசி வரைக்கும் புக்ஸ்ல இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்திருக்காது. பட் அந்த கேரக்டர் வந்து ஃப்ளாலெஸ்ஸா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுவரைக்கும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணா, ஐ மீன் நம்ம டேமன் டார்கெட் வந்து என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அத மட்டும் அந்த வீடியோ சொல்றேன். பட் இது வந்து பெரிய விஷயமாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அந்த கேரக்டரோட டிசைன்னால. ஸோ நம்ம விசரிஸோட ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் பார்ன் சைல்டு வந்து அந்த அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இறந்திருக்கும் அந்த குழந்தை. ஸோ அது வந்து நம்ம ஹேர் ஆஃப் த டேன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ த சிட்டி வாட்ச் கில்லிங் ஸ்ப்ரீ. ஸோ இதுவுமே வந்து நம்ப ஐ மீன் ஸ்மால் ஃபோக் வந்து அந்த ஆங்கர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ அந்த ஒன் மேன் ஆர்மியா இருந்திருப்பார் நம்ம ஸ்டெப் ஸ்டோன்ஸ்ல. ஸோ நம்ம விசரிஸ் என்னதான் அந்த ஆர்மி அனுப்புற இருந்தாலுமே, அண்ட் ஆல்சோ நம்ம ரெனேரியா வந்து க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் மேரி பண்றது நம்ம விசரிஸ்க்கு வந்து புடிச்சிருக்காது. அண்ட் ஆல்சோ நம்ம ரயோ ராய்ஸ் வந்து கொன்னது அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப. அண்ட் ஆல்சோ நம்ம வேய்மண்ட் வெலேரியானுமே வந்து கொன்னது. ஸோ நம்ம விசரிஸ் வந்து அத மேபி வந்து மன்னிச்சிருப்பார்ன்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம ஓட்டோவால அத ஏத்துருக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ப விசரிஸோட தி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். நம்ப டேமனுக்கும் நம்ம விசரிஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்ப காட்டுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விசரிஸோட க்ரவுன் வந்து விழும்போது நம்ப டேமன் அது திருப்பி நம்ப க்ரவுன் குடுப்பாரு. அண்ட் ஆல்சோ நம்ப லேட்டரா நம்ம ரெனேரியா அவர் தான் க்ரவுன் பண்ணுவாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ப டேமன் டார்கெரியன் பண்ண மிஸ்டேக்ஸ்ன்னு விட, அவர் பண்ண குட் விஷயங்கள் நம்ப ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அண்ட் ஈவன் தோ அவர் பண்ண ஒரு தி பிக்கெஸ்ட் மிஸ்டேக் நம்ப அந்த பிளட் அண்ட் சீஸ் ஆர்க்ல நம்ப எய்மன் டார்கெரியனோட வந்து கொல்றதுக்காக ஒரு குழந்தைய வந்து கொன்றுருப்பாங்க. ஐ மீன் அது அவரோட ஒரு திட்டம் தான். அவருக்கு ஃபுல் பொறுப்புமே அவருக்கு போகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவரோட ஃபுல் மிஸ்டேக் நம்ம சொல்ல முடியாது. ஸோ, அந்த அசாசின்ஸ்லாம் அந்த ராட் கேச்சர் தான் அந்த மாரி மாத்தி பண்ணிட்டாங்க. ஸோ, ஐ திங்க் அப்படி பார்க்கும்போது நம்ம டேமன் டார்கெரியன் பண்ண மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் இல்ல. அண்ட் அப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலுமே அது பெரிய லெவல் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் ஆஃப் நம்ம டேமன் டார்கெரியனோட ஒரு கேரக்டர்னால. ஸோ, இப்படி தான் நம்ம டேமன் டார்கெரியனோட கேரக்டர் ஃபுல்லா நம்ப புக்ஸ்லேருந்து டிஃபர் ஆச்சு. அண்ட் இதனால தான் நெறைய பேர் நம்ம டேமன் டார்கெரியன் லைக் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அவர் ஒரு பேடாஸான கேரக்டரா இருக்கிறனால. அண்ட் நீங்க மோஸ்ட்லி டார்கெரியன்ஸ் இந்த மாரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெனரிஸ் ஒரு லாஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட். ஸோ, நீங்க நம்ம டெனரிஸ் டார்கெரியன் பார்த்த வரைக்கும், அவங்க எப்படின்னா நம்ப சில டைம் அந்த ஒரு டார்கெரியனோட பவர், அந்த டிராகனோட ஒரு ஃபியர்ஸ் நேச்சர் நீங்க பார்க்க முடியுது. பட் சில டைம் நம்ப டெனரிஸ்மே சீசன் 1 ஏர்லி சீசன்ஸ்ல அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாம இருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேடாஸ் பில்ட் பண்ணாங்க. பட் ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட்டே செம்மையான ஒரு பேடாஸ் நேச்சர்ல இருக்காருன்னா, அது நம்ம டேமன் டார்கெரியன். ஸோ, அவருக்கு அந்த கேரக்டர் ஆர்க்ல அவருக்கு அந்த கேரக்டரோட குரோத் எதுவுமே தேவைப்படாது. பிகாஸ் நம்ம டேமன் டார்கெரியன் ஒரு ஃபைனல் பாஸ் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு கேம்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம கேரக்டர் அந்த கேம் ஐ மீன் இந்த ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆக ஆக நம்ம கேரக்டருமே க்ரோ ஆகும். பட் நீங்க சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபைனல் பாஸ் நீங்க மீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் ஆல்ரெடி க்ரோ ஆகி அந்த கேரக்டர் டிஃபீட் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்கும். ஸோ, அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன் நம்ம டேமன் டார்கெரியன். ஸோ, அவர் ஏற்கனவே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் லைக் ஒரு பக்காவா ரைட் பண்ண கேரக்டர். ஸோ, அப்படி இருக்கும்போது அவர் என்னதான் தப்பு பண்ணாலுமே அது ஃபேன்ஸ்க்கு தெரியாது. ஸோ, இதனாலேயே நம்ம டேமன் டார்கெரியன் ஃபேன் ஃபேவரைட். அண்ட் அவர் இன்னும் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல இன்னும் ரெடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, சீசன் 3ல பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. அது எனக்கு தெரியும். பட் மோஸ்ட்லி ஆ சீசன் 2ல பண்ண டேமேஜே போதும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு மேல டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா நம்ம டேமன் டார்கெரியனோட ஃபேன்ஸ் மேபி சீரிஸ கூட பார்க்காம கூட இருப்பாங்க. பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசனுக்கே சீசன் 1லயே புடிச்ச கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேருக்கு நம்ம ரெனேரியா விட நம்ம டேமன் டார்கெரியன் தான். ஸோ, அந்த மாரி இருக்கும்போது மோஸ்ட்லி இவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாம நம்ம சீசன் 3ல நம்ம டேமன் டார்கெரியனுக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா ஃபேன்ஸ் நம்ம டேமன் டார்கெரியன் ஃபேன்ஸ் கண்டிப்பா நம்ம சீசன் 2வ மறந்துருவாங்க. ஏன்னா 2 இயர்ஸ் கழிச்சு தான் வரப்போகுது. ஸோ, கண்டிப்பா மறந்துருவாங்க. அண்ட் நம்ம சீசன் 3ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பார்ப்பாங்க. அண்ட் சீசன் 4க்கு நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஐ திங்க் சீசன் 4 வரைக்கும் நம்ம டேமன் வருவாரான்னு தெரியல. ஓகே. ஸோ, பொறுத்து பார்ப்போம். அண்ட் தென் கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க உங்களுக்கு நம்ம டேமன் டார்கெரியன் கேரக்டர்ல எந்த ஒரு விஷயம் பிடிக்கும்? அவரோட ஒரு ஆட்டிட்யூடா என்னன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அண்ட் திஸ் வாஸ் பாசனிங் ஆஃப். ஸோ, குட் பை ஃபிரெண்ட்ஸ்.